வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டைமர். ஓகேங்களா? இது எப்படின்னா இந்த டைமர் நீங்கள் டச் பண்ண தெரியும். ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். டைம் லெஃப்ட் இருக்கும். ஸோ இது வந்து 1 மினிட், 15 மினிட், 30 மினிட், 45, 60 மினிட். ஸோ இதான் டைமர் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் த பட்டன், இட் வில் கோயிங் டு ஸ்டார்ட் த டைமர். ஸோ இந்த கவுண்டன் டைமர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் பார்த்தீங்கன்னா இதான் இருக்கும். பட்டன் 2 இது ஸ்டார்ட் பட்டன். பட் பின் நம்பர் 2 தான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமர் ஸ்டார்ட் பட்டன், அவுட்புட் டைமர். ஸோ இந்த டைமர் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1, 15, 30, 45, 60. இது வந்து டிஃபால்ட் 4ல் வச்சுருக்கேன். ஸோ எப்படின்னா 1 ஹவரில் இது மாதிரி 1 ஹவரில் வர மாதிரி தான் இந்த டிஃபால்ட் செட்டிங் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அப்போ டைமர் ஸ்டார்டிங் சென்ட் ஆகிட்டு எனக்கு ரீசெட் பண்ணால் இந்த பட்டன் 2 டைம்ஸ் வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக் டைமர். ஸோ அகைன் கோயிங் டு ஸ்டார்ட் த டைமர், press the button and going to change the ஆஃப் பண்ண மறுபடியும் ஆன் பண்ணுங்க. வந்து டைம் சேஞ்ச் தான். ஓகே ஸ்டார்ட். உங்களுக்கு ரீசெட் பண்ணிடும். சரி இந்த இந்த கான்செப்டில் உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் ஹோல் ரீசெட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரீசெட் பட்டனுக்கு 0 கவுண்ட் ஃபார் த ரீசெட் பட்டன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது டைம் ஓடிட்டு உங்களுக்கு 39 செகண்ட் இருக்கு. ஒன்ஸ் 30 0 வந்ததுக்கப்புறம் இந்த பஸ்ஸர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை பார்க்கலாம். ஸோ இதான் இதோட கான்செப்ட். இந்த ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணி நம்ம இதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து சேஞ்ச் டைம் இருக்குது. ஸோ டைம் சைக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். இஃப் டைம் நாட் ரன்னிங்காக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். டைமர் ரன்னிங்கில் இருந்தால் இது ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி தான் இந்த டைமர் செட் பண்ணியிருக்கோம். இது அடுத்த கோலில் ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரீசெட்டிங் த டைமர். ஸோ 2 கண்டிஷனில் டைமர் ரீசெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து டைம் பண்ண மாதிரி டைம் வந்து ஆகிருக்கும். இங்கே இருக்கும் டைம் சார். சரி இப்போ ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே. இது பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைமர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ 3 பட்டன் வைக்கனால இதை வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த டைமரை எப்படி நம்ம சர்க்யூட் வந்து சிம்பிள் சர்க்யூட் தாங்க. ஒரு ஆடியோ வேணும். இதில் 4 and 5 பின் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 4 and உங்களுக்கு நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 2, 3, 4 இது 3 வராத கண்டிஷன் எடுத்துருக்கோம். இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4, 5 and 4 இந்த 2 பின்னும் தான் வந்து டைமருக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை.